அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய பாதுஷா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸில் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற ஸ்வீட்ஸில் பாதுஷாவும் சேர்த்து வாங்குவோம். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நல்லா ஒரு அருமையான பாதுஷா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா செய்கிறதுக்கு தேவையான மாவை ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததும் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா இந்த மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட்டோன்னா பாதுஷாவோட உள்ளே சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாகிடும். அதனால் லைட்டாக கையோட விரல்களால் மட்டும் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம பிரித்து பார்த்தோன்னா உள்ளே இந்த மாதிரி லேயராக இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சர்க்கரை பாகை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கரைச்சி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குங்குமப்பூவை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா பாதுஷாவோட கலருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாதுஷாவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகோட பதம் ரொம்ப முக்கியம். இது சரியான பதத்தில் இருந்தால் தான் பாதுஷாவோட உள்ளெல்லாம் நல்லா பாகு இறங்கும். அதனால் இது சரியான பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை பாகோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு கம்பி பதம் இருக்கணும். இதை நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி விரல் கடையில் சின்னதாக ஒரு கம்பி மாதிரி உடையுது இல்லை, இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கம்பி பதத்தை தாண்டிடக்கூடாது. இப்போ இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதோட சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக இதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம பாதுஷாவை பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சரி செஞ்சுட்டு இதை உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருட்டும் போது பார்த்திங்கன்னா மாவுக்கு மேலே இருக்க கையை மட்டும் லைட்டாக அழுத்தம் கொடுத்த மாதிரி உருட்டுங்க. லைட்டாக தான் அழுத்தணும், ரொம்ப அழுத்திடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா கிராக்ஸோட ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு இதோட சென்டரில் வந்துடும். இந்த மாதிரி உருட்டந்தும் இதை அழுத்தி விட்டு விரலை வச்சு ஒரு பள்ளம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதுஷா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தனித்தனி பீசஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாதுஷாக்கெல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பாதுஷாவை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை பொரிக்கிற எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை இதில் சேர்த்துக்கலாம். பாதுஷாவை நம்ம இதில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப சலசலன்னு பொரியக்கூடாது. இந்த மாதிரி இது போய் அடியில் தங்கிட்டு சின்ன சின்னதாக பபிள்ஸ் வருது இல்லை, இந்த பதத்தில் எண்ணெயோட சூடு இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பாதுஷாவோட உள்ளே சரியாக வேகாது. சீக்கிரமாக மேலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஹார்ட் ஆகிடும். அதனால் எண்ணெயோட சூடு இதை நம்ம பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே மிதமான சூடாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நம்ம இதை எண்ணெயில் சேர்த்த உடனே இதை வந்து தானாக மேலே எழும்பி வர வரைக்கும் நம்ம இதை வந்து கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தானாக மேலே எழும்பி வந்து எண்ணெயில் அந்த மாதிரி மிதக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி அப்பப்போ தீயை கொஞ்சம் கூட்டி குறைச்சி எண்ணெயோட சூடு வந்து மீடியம் ஹீட்டாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதோட உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துருக்க பாதுஷாவெலாம் சூடாக இருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை இதோட சூடு ஆறிடுதுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பாதுஷாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாதுஷாவில் எல்லா பக்கமும் சர்க்கரை பாகு படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அடுத்த பேட்ச் பாதுஷாவை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது ஊறும் போது இடையில ஒரு தடவை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதுஷாவில் சர்க்கரை பாகுலாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடியாகிருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைகிற பதம், சர்க்கரை பாகோட கன்சிஸ்டன்சி, அப்புறம் எண்ணெயோட சூடு, இது மூணுத்தையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். நல்லா ஒரு அருமையான பாதுஷா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்துட்டேன். இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக குங்குமப்பூவும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸில் அதே மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வெளியில் கடைகளில் பாதுஷா வாங்காமல் இனிமேல் வீட்டிலே செய்யுங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.